தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி தான் இங்க பிரதானம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கட்சி அமைப்பாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், ஒரு தத்துவம் இருக்கணும். அந்த தத்துவத்தை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு லீடர் இருக்கணும். அந்த தத்துவத்தையும் அந்த லீடர் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கேடர்ஸ் இருக்கணும். ஐடியாலஜி எங்ககிட்ட இருக்கு, சரியான லீடர் இல்லைன்னா அந்த ஐடியாலஜி இருந்தும் அது வேஸ்ட் தான். இல்ல லீடர் இருக்காங்க, சரியான ஐடியாலஜி இல்லைன்னா அதுவும் அட்டர் ஃபெயிலியர். ஐடியாலஜி இருக்கு, ஒரு லீடர் இருக்காங்க, ஆனா அதை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான தொண்டர்களை உருவாக்காம ஒரு கட்சியோ அமைப்போ இருக்குன்னா அதுவுமே லாங் லாஸ்டிங்கா இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டா, சந்தேகம் இல்லாமல் ஒரு செகண்ட் தாட் இல்லாம திராவிடம் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியாக இருக்கு. அந்த தத்துவத்தை வச்சுதான் இந்தியா சாதிக்க முடியாத பல இடங்கள்ல தமிழ்நாடு சாதிச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஐடியாலஜி கையில இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும். சோ ஐடியாலஜியை யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற லீடர்ஷிப்பும் முக்கியம். அதை நீங்க பர்சனாலிட்டிக்குள்ள சுருக்குனீங்கன்னா அது ஒரு ரசிகத்துவத்திலையும் ஒரு ரசிக மனப்பான்மையில போய் முடிஞ்சிடும். அது தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தவறால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது சீரழிவா மாறிடும். இப்ப தனிப்பட்ட மனிதர் சரியா இல்ல அப்படின்றப்ப இந்த தத்துவத்துல இருந்து நீங்க விலகி போறீங்க. சோ உங்களை நாங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு மக்கள் தயாராயிடுவாங்க. அப்ப முதல்ல மக்கள் கிட்ட போய் சேர வேண்டியது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு தலைமை தேவை. அது தமிழ்நாட்டில் சரியாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் ஒரு 50 வருஷத்துல இவ்வளவு சாதிச்சு நிக்க முடியும். ஒரு 2 கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஐடியாலஜி 100 வருஷத்துல இந்த இடத்துல இருக்கு. தமிழ்நாடு தாண்டி நீங்க இருக்கீங்களா, அல்லது கம்யூனிசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. திராவிடம், கம்யூனிசம் இந்த 2 சித்தாந்தங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ப்ராசஸ். எங்களுக்கு இருக்கிறது ஓவர் நைட்ல நாங்க ஜாதியை ஒழிச்சிட முடியாது, ஓவர் நைட்ல நாங்க சமூக நீதி அடைஞ்ச முடியாது, ஓவர் நைட்ல பெண் விடுதலை அடைஞ்ச முடியாது. சோ எங்களுடைய திராவிடம் அப்படின்றதோ இல்ல கம்யூனிசம் சித்தாந்தம்ன்றது ப்ராசஸ், மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தத்துவங்கள். ஆனா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்றது ப்ராஜெக்ட். இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ராமர் கோவில் கட்டணும்ன்றது அவங்க ப்ராஜெக்ட். அதை அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி ஏத்துக்கிட்ட ஒரு அரசு அமைஞ்சா போதும். அதே போல இப்ப நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்ன்றது ப்ராஜெக்ட். அதுக்கு பிஜேபி ஆட்சியில இருந்தா போதும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சிகள் திராவிடத்தை பேசக்கூடிய ஆட்சிகளாகவே இருந்தாலுமே மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் தேவைப்படுது. கோட்டை இங்க தமிழ்நாட்டு 50 வருஷமா விடல, இனி விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கோட்டை விடலன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 69% இடஒதுக்கீடு சட்டமா இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதை நாங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்னால வின் பண்ணிருக்கோம். பெரியாருடைய பெரிய கனவான பெண்கள் எல்லா துறையில இருக்கணும்னாரு இன்னைக்கு விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல 40% திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான். இந்தியாலேயே எல்லா சமூகமும் படிக்கணும், அவங்க மட்டும் படிச்சா போதும், இவங்க மட்டும் படிச்சா போதும் இந்த சமூகத்துல இன்க்ளூசிவா தலை கூத்தாடியா நேத்து வரைக்கும் இருந்தேன், ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைன்னு மேடையில ஏறி ஸ்னேகா பேசக்கூடிய ஸ்ட்ரக்சரை பாலிடிக்ஸ்னால தான் உருவாக்கியிருக்கோம். இந்தியா முழுமைக்கும் கல்வி ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாதுப்பா, எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லி 50% ஜிஆர் ரேஷியோவை திராவிடம் ஆண்ட தமிழ்நாட்டுல தான் நடைமுறைப்படுத்திருக்கோம். சோ இந்த சித்தாந்தம் எந்த இடத்துலயுமே பின் வாங்கல. ஒருவேளை பின் வாங்கி இருந்தா என்ன நடக்கும்ன்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் இப்ப ஆட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அவங்களுடைய சமூக நீதி ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கினாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த ட்ரெண்ட், அந்த தாட்டை தமிழ்நாட்டில் எவ்வளவு வேறு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தோற்கவே முடியாத, தோற்கடிக்க முடியாத லீடராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். அவரு 9,000 ரூபாய் உச்சவரமானதை கொண்டு வந்தப்ப இங்க இருந்த மக்கள் அன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை தோற்கடிச்சாங்க. 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலிங் கவர்மெண்டா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. சோ மக்கள் அவங்களை ஏத்துப்பாங்க.